4ஆம் பாவகம் தான். 4ஆம் பாவகம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்களுடைய படிப்பு, தாயார், வீடு, வாகனம், சுகம் இதெல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பாவகம். 4ஆம் இடத்துல நிற்கக்கூடிய கிரகத்தினுடைய திசையில கண்டிப்பா வீடு கட்டுவீங்க. அந்த திசை யோகமாக இருந்ததுன்னா, 4ஆம் அதிபதி திசையே நடக்குது. வீடு கட்டி வாடகைக்கு வர்றது, வீட்டு கட்டி வாடகைக்கு வர்றது, அந்த திசை ஃபுல்லா வீடு கட்டுறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, காரை அடிக்கடி மாத்துறது, ஒரு இடம் வாங்கி அதை வீடு கட்டி முடிச்சு இன்னொரு பக்கம் இடம் வாங்குறது, இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் 4ஆம் இடத்துல யோக கிரகங்கள் நின்று திசை நடத்துறது, இல்லை 4ஆம் அதிபதி வலுவாக நின்று திசை நடத்தும் போது கண்டிப்பாக நடக்குங்க. 4ஆம் இடம் ரொம்பவுமே முக்கியம். நம்மளுக்கு 12 இடமே முக்கியம்தான், அதுல இந்த 4ம் முக்கியம். சரி, 5ஆம் பாவகம். 5ஆம் பாவகத்தை பத்தி பேசணும்னா இன்னும் நிறைய பேசணும். குழந்தை, இன்னைக்கு இந்த கேள்விகள் எப்பவுமே எனக்கு வருங்க. 5ஆம் பாவத்தை பத்தின கேள்விகள் ரெகுலரா வரும். ஏன்னா குழந்தை இல்லை அப்படின்னு கேட்டு வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் 5ஆம் பாவத்துல பார்த்தோம்னா சனியோ ராகுவோ செவ்வாயோ கண்டிப்பாக இருக்கும். உதாரண ஜாதகத்தையே போடுறனே, இந்த ஜாதக அமைப்புகள் உள்ள ஜாதகம் தான். இது 1000 குரு துலா லக்னம். இந்த ஜாதகருக்கு குழந்தை பாக்கியத்துல நம்மளுக்கு தடைகளை பண்ணுங்க. குழந்தை விஷயத்துல நம்மளுக்கு ஏதோ ஒரு குறைகளை கொடுத்தே தான் தீருங்க. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு 5ஆம் வீட்டுல சனி. ஓகேவா? 5ஆம் வீட்டை சனி மட்டும் நின்னா பரவாயில்ல, செவ்வாயும் பாக்குது. அப்போ இன்னும் எச்ச பலவீனம் ஆயிடுச்சு. குழந்தைய கொடுக்கக்கூடிய கிரகம் குரு. அந்த குருவும் நம்மளுக்கு 10ஆம் பார்வையாக சனியும் பார்க்குது, 4ஆம் பார்வையாக செவ்வாயும் பார்க்குது. அப்ப இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு குழந்தை அமைப்பு அமையறதுல சிரமங்கள் இருக்கு. அமைஞ்சாலும் சில சிரமத்தை கொடுத்துருங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையும் கொடுக்கு. இது ரெகுலரா பார்க்குற ஜாதகம். இந்த மாதிரி இல்லை, இந்த மாதிரி நிறைய ஜாதகங்கள் இது நேரடியாக நான் பார்த்த ஜாதகம் தான். சரிங்களா? குழந்தை இல்லாமலே இருக்கிறாங்க. இதே ஜாதக அமைப்புல குழந்தைய கொடுத்து பிரச்சனையோடையும் இருக்கிறாங்க. இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் 5ஆம் பாவத்திலிருந்து நம்ம எடுக்கணும். 5ஆம் பாவங்கிறது உங்களுடைய குழந்தை, உங்களுடைய பூர்வீக சொத்து, உங்களுடைய சொகுசான வாழ்க்கை, உங்களுடைய இந்த ட்ரஸ்ட் சம்பந்தமான விஷயங்கள், கலை சம்பந்தமானது, ஆராய்ச்சி சம்பந்தமானது. 5ஆம் இடம் வலுத்ததுனா தான் சினிமால பெரிய லெவல்ல வராது. பெரிய சினிமா நடிகர்கள்லாம் பாருங்க 5ஆம் இடம் வலுவாகவே இருக்கு. ஒன்றும் இல்லை, நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு சொல்லணுமா உங்களுக்கு ஜாதகம்? எல்லாத்துக்கும் மேக்சிமம் தெரியும். சிம்ம லக்கணம், 5ஆம் வீட்டுல சுக்கிரனும் புதனும். இந்த சுக்கிரனையும் புதனையும் ரெண்டையும் எடுத்து பேசக்கூடிய கிரகம் குரு. ஏன்னா குரு வீட்டுல நிக்குது. அப்ப குரு இங்க நல்ல விதமாக 7ஆம் வீட்டுல நின்றுச்சு. குரு திசை இந்த ரெண்டையும் எடுத்து பேசும்போது, 5ஆம் பாவத்தை பேசும்போது இங்க இருக்கிற கிரகத்தையும் சேர்த்து எடுத்து பேசு. அதுதான் சினிமால சூப்பர் ஸ்டார். அப்போ 5ஆம் இடங்கிறது கலை சம்பந்தமானது, புதிய கிரியேட்டிவ் சம்பந்தமானது, குழந்தைகள் சம்பந்தமானது, உங்களுடைய சொகுசான வாழ்க்கை, பூர்வ புண்ணியம் சம்பந்தமானது, பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள். இதெல்லாம் நம்ம 5ஆம் பாவத்திலிருந்து சொல்லலாங்க. சரி, அடுத்தது 6. 6ஆம் இடம் முக்கியமா? ரொம்ப ரொம்ப முக்கியம். 6ஆம் இடம் தொடாம யாருமே ஜோசியம் பார்க்கறதுக்கே வர மாட்டாங்க. 6, 8 இல்லாம ஜோசியத்துக்குள்ள வரவே மாட்டாங்க. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு அடி விழுகிறதே 6ஆம் இடத்துல தான். கடன் 6ஆம் இடம், நோய் 6ஆம் இடம், விபத்து 6ஆம் இடம், வம்பு வழக்கு 6ஆம் இடம், அத்தனையும் தரது 6ஆம் இடம். அந்த 6ஆம் இடத்துல ஏதாவது நல்ல பலன் இருக்குதா? உங்களுக்கு வேலையை கொடுக்கறது 6ஆம் இடம். அதே மாதிரி இப்ப சொன்ன இல்லைங்க, எதிரிகள் இல்லாம பிரச்சனைகள் இல்லாம இருக்கிறதும் 6ஆம் இடம் தான். அங்க 6ஆம் இடத்துல 6ஆம் இடத்தை கணிக்கிறது ராகு கேதையும் கூட கணிச்சிடலாம். இந்த 6ஆம் பாவத்தை கணிக்கிறது அவ்வளவு சிக்கல்கள். ஏன்னா 6ல ஒரு தனிச்ச, இப்ப இந்த சிம்ம லக்கணத்துக்கு 6ல சனி நின்றுதுன்னா தப்பில்லை, நல்லா தாங்க இருக்கு. 6ல ஒரு பாவி நிக்கிறது, கடன் இருக்காது, நோய் நொடிகள் இருக்காது, எதிரிகள் இருக்காது. சொல்லல, இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். அதுவே கொஞ்சம் மாறி இங்க செவ்வாய் நின்று தசை நடத்துச்சுன்னு வைங்களேன், இங்க செவ்வாய் நின்றுச்சுன்னு வைங்களேன், 4ஆம் பார்வையை சனி பார்க்க. அப்ப சுத்தமா முடிச்சது. கடன்லயே சிக்கி சீரழிவா, நோய் நொடியில சீரழியக்கூடிய ஒரு அமைப்பு, வம்பு வழக்குகள் நிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாம் சனி திசையில கொடுக்குங்க. அப்போ 6ல ஒரு பாவர் மட்டும் நிக்கிறது நல்லது. அதே மாதிரி அதிக சுபர் நின்னாலும் பிரச்சனைகளை கொடுக்குங்க. இப்ப இங்க குரு சுக்கிரன் நின்றுச்சுன்னு வைங்களேன்,
அதிக கடனை வாங்கி வச்சுக்குவாங்க. சும்மா ஒண்ணும் இல்லைங்க, ஒரு 50 கோடி தான் கடன் இருக்குது, ஆனா வருமானம் ஒண்ணும் இல்லைங்குவாங்க. அந்த மாதிரி எல்லாம் கொண்டாந்து விட்டுரு. 6ஆம் இடத்துல அதிக சுபர்கள் நிற்கும் போது கடனை அதிகமாக வாங்க வச்சிருங்க. அதுல போய் சிரமப்பட வேண்டியது. ஆனா இது லக்னத்துக்கும் யோகராக அமைஞ்சிச்சுன்னா அடுத்தவனோட காசு இந்த கடனை தள்ளுபடியாகி ஓடி ஜெயிக்கிறதெல்லாம் இந்த மாதிரியான ஜாதகம். இதையே நான் பார்த்த ஜாதகத்தை சொல்லிடுறேன். லக்னத்துக்கும் யோகராக இருக்கணும், இயற்கை யோகராக, இயற்கை சுபராகவும் இருக்கணும். அப்படி இருக்கிறது இந்த துலா லக்னத்துக்கு யோகாதிபதி புதன், சுக்கிரன், சனி. இப்ப இங்க புதனும் சுக்கிரனும் நின்றுச்சுன்னா புதனோட திசையிலெல்லாம் லாட்ரியில பணம் வராது, அதிர்ஷ்டங்கள், ஷேர் மார்க்கெட்ல கூடிய சம்பாதிக்கிறது, இந்த அமைப்புகள் எல்லாம் புதன் செய்யுங்க. 2 சுபர்கள் லக்னத்துக்கும் 2க்குமே யோகராக இருக்குது. இங்க புதனுக்கு பொதுவாக குரு நின்றுச்சுன்னா தருமா? கடனை மட்டும்தான் அதிகமா தருங்க. அதுவும் அடுத்தவங்க காசு தான். கடனுங்கிறது 6ஆம் இடங்கிறது அடுத்தவங்களுடைய காசு, வங்கி காசு. இது அதிக சுபர்கள் நிற்கும் போது கடன் ஃபுல்லா வந்துரு. அப்புறம் அடுத்த திசை மாறும் போது அந்த கடனால நெருக்கடிகள் நின்று இப்படி. ஏன்னா குரு இந்த லக்னத்துக்கு அவையோகி. அப்ப குரு திசை வரும்போது கடன் அதிகமா கொடுத்து நம்மளுக்கு சிரமத்தை கொண்டாந்து விட்டுரும். ஆனா புதன் நின்று புதனோட திசை நடந்ததுன்னா அது யோகாதிபதி தான் புதன், நம்மளுக்கு பாக்கியாதிபதி. அப்ப அந்த கடனுக்குள்ளேயே போகாம ஏதோ ஒரு வேற வழியில பணத்தை கொடுத்துருங்க. 6ஆம் இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்க்கணும். 6ஆம் இடத்தை வச்சு பலன்கள் சொல்றது ரொம்ப நுண்ணியமா, ரொம்ப நுணுக்கமா பார்த்து சொல்லக்கூடிய ஒரு பாவகம் 6ஆம் பாவகம். சரி, அடுத்தது 7ஆம் பாவகம். 7ஆம் இடத்தை வச்சு என்னென்ன சொல்லலாம்? நிறைய சொல்லலாம். 7ஆம் இடம் அப்படியே இன்னொரு லக்னத்துல பாதி, உங்கள பாதி தான் 7ஆம் இடம். உங்களுடைய துணை, அது உங்கள பாதி தானே. உங்களுடைய குணம் அவங்ககிட்ட இருக்கும், அவங்களுடைய குணம் உங்ககிட்ட இருக்கும். ஏன்னா 7ஆம் வீட்டில் இருக்கிற கிரகங்கள் அனைத்துமே லக்னத்தை பார்க்கும். லக்னத்தில் இருக்கிற கிரகங்கள் எல்லாமே 7ஆம் வீட்டை பார்க்கும். அப்ப நாம ஜாடிக்கேத்த மூடி அமையிறது, புருஷனுக்கு ஏத்த மாதிரியே ஒரு குணமுள்ள ஒரு பொண்டாட்டி அமையறதெல்லாம் காரணம் இதுதான். இவங்க ரொம்ப நல்லவனுக்கு கெட்ட பொண்டாட்டி கிடைக்காது, ரொம்ப கெட்டவனுக்கு நல்ல பொண்டாட்டியும் கிடைக்காதுங்க. அவங்களுக்கு அவங்கள மாதிரியே தான் சேருவாங்க. 2 கெட்டவன் சேர்ந்தோம்னா நான் நல்லவா வந்தேன் கெட்டவன் பழி போடுவாங்க. ஆனா 2 பேர் அப்படித்தான் இருப்பாங்க. அப்ப 7ஆம் இடங்கிறது உங்களுடைய துணையை பத்தி சொல்லக்கூடிய ஒரு இடம், உங்களுடைய கூட்டாளிகளை பத்தி சொல்லக்கூடிய ஒரு இடம், உங்களுடைய நண்பர்களை பத்தி சொல்லக்கூடிய ஒரு இடம், உங்களுடைய திருமண வாழ்க்கையை பத்தி சொல்லக்கூடிய ஒரு இடம். இங்க இதைத்தான் நான் ஃபர்ஸ்ட் இந்த லைவ் ஆரம்பிக்கும் போதே சொன்னது. 7ஆம் வீட்டுல அதிக பவர் நின்றுன்னா திருமண தாமதம் ஆகும். தாமதமாய் திருமணமானா தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஓகேவா? 7ஆம் இடங்கிறது திருமணம், உங்களுடைய துணை, உங்களுடைய நட்பு. இன்னொன்னு அதிக பாவரை நிக்கிறவங்களுக்கு நண்பர்களே இருக்க மாட்டாங்க. இப்போ இந்த கும்ப லக்கணத்துல சனி, 7ல செவ்வாய், அதிக நண்பர்கள் இருக்க மாட்டாங்க. ரொம்ப ரஃப் அண்ட் டஃபா தான் இருப்பாங்க. ஒரு பெரிய சென்டிமெண்ட் இருக்காது உங்க கிட்ட. நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, ஒரே மாதிரி போய்கிட்டே இருப்பாங்க. ஒரு ரஃப் அண்ட் டஃபாவே இருக்கக்கூடிய ஒரு ஆள். எனக்கு ஒண்ணு வேணும்னா வேணும், குடிவாதம், அவ்வளவுதான். அது நீ செத்தாதான் கிடைக்கணும், சாகு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் எல்லாம் இந்த லக்னத்துல சனி 7ல செவ்வாய் இருக்கிறவங்க கொஞ்சம் செய்வாங்க. சரிங்களா? இதுக்கு விதிவிலக்கு இருக்குது. உடனே எனக்கு இருக்குதுன்னு அப்படி இல்லையேன்னு கேட்க வேண்டாம். ஏதோ ஒரு இடத்துல இருந்து குரு பார்த்துருச்சுன்னா மாறிடுங்க. இப்படி குரு நின்று லக்னத்தில் இருக்கிற சனியை பார்க்கும்போது குணநலன்கள் மாறும். அதே மாதிரி செவ்வாயை பார்த்தாலும் மாறும், இங்க குரு நின்னாலும் மாறும். ஓகேவா? சரி, 7ஆம் இடங்கிறது உங்களுடைய துணை, அதே மாதிரி உங்களுள்ள பாதி. இதெல்லாம் தான் 7ஆம் இடம். சரி, அடுத்த